ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட தான் வந்திருக்கேன். இதில் என்னுடைய க்ளீனிங் ஒர்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பன்னீர் கிரேவி மசாலா செஞ்சுருந்தேன். பட்டர் பன்னீர் கிரேவி மசாலா அதுதான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வேலை செஞ்சு ரொம்ப அலுத்து போயிருப்பாங்க. ஸோ சில நேரத்தில் சோம்பேறித்தனமாகவும் இருக்கும். சில விஷயத்த நம்ம சில நேரத்தில் செய்யும் போது அது ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்கும். இந்த வேலையை இப்போ செய்யணுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தோணும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எந்த மாதிரி வேலைகள் செஞ்சால் இந்த சோம்பேறித்தனத்தை நமக்குள்ளேருந்து வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சோம்பேறித்தனம் அப்படின்றது நமக்குள்ளே நமக்கு வர்றது தான். அது நம்ம யோசிக்கிற விஷயம் தான் அது சோம்பேறித்தனம். நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா ஈடுபாடு இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி அது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டம் இல்லாமல் சூப்பராக செய்யலாம். லைஃப்பில் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே வேலை செஞ்சே தான் ஆகணும். எவ்வளோ படிச்சிருந்தாலுமே நம்ம வேலை செஞ்சு தான் நம்ம வீட்டில் வேலை செஞ்சே ஆகணும். குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே ஆகணும். அந்த மாதிரி நம்ம செய்கிற வேலையை ஈடுபாடோடு செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை நமக்கு போகிறதே தெரியாது. அதுவே ஒரு கஷ்டப்பட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டே செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஒரு குக்கிங் செய்யும்போது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா இந்த குக்கிங் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக செய்யணும் அப்படின்னு யோசித்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த குக்கிங் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல ருசியாகவும் வரும். நம்ம இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு சொதப்பலாக தான் போய் முடியும். டெய்லி நம்ம அன்றாட வேலைகளை செய்கிறதுலேயே நமக்கு சில நேரத்தில் சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் அப்படின்றத விட அது ஒரு கஷ்டம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி டெய்லி செய்கிற வேலையை நம்ம மாற்றி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த கஷ்டமும் தெரியாது. நமக்கு ரொம்ப ஈடுபாடோடு செய்யலாம். நம்ம ஒரு வேலையை செய்யும் போது அது நமக்கே தெரியும் அது நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்ற போது அந்த வேலையை அந்த நேரத்தில் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த வேலையை நம்ம விருப்பம் இல்லாமல் செஞ்சுட்டே இருந்தோம்னா இன்னும் கடுப்பு ஏறிட்டே தான் போகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு எந்த மாதிரி வேலையை இப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணுதோ அந்த நேரத்தில் தான் அந்த வேலையை செய்யணும். சம்டைம்ஸ் நமக்கு பிடிச்ச வேலையே நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு பாட்டோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலைகள் செஞ்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலை நமக்கு போகிறதே தெரியாது. அவ்வளோ நல்லா சுவாரஸ்யமாக போகும். சில லேடிஸ்க்கு குக்கிங் செய்கிறது பிடிக்காது. சில பேருக்கு துணி துவைக்கிறது பிடிக்காது. சில பேருக்கு பாத்திரம் கழுவுறதே பிடிக்காது. சில பேருக்கு வீடு பெருக்கி துடைக்கிறது பிடிக்காது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காது கண்டிப்பாக இருக்கும். என்ன தான் பிடிச்சிருந்தாலுமே பிடிக்கலைனாலுமே அது நம்ம தான் செய்யணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அது செஞ்சே ஆகணும். வேறு வழி இல்லை. குழந்தைங்கள நம்ம தானே பார்த்துக்கணும். வேறு வழி இல்லைன்னா ஆள் இல்லை வீட்டில் அப்படின்னா நம்ம தானே பார்த்துக்கணும். ஸோ அதனால் நம்மளுடைய வேலைகளை நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் தாட்டை நம்ம முதல்ல கொண்டு வரணும். ஒரு வேலையை நம்ம ஆர்வமாக செய்கிறதுக்கும் அது ஆர்வம் இல்லாமல் செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அது ஆர்வத்தோடு செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை நமக்கு போகிறதே தெரியாது. அவ்வளோ ஸ்மூத்தாக அந்த வேலை முடிஞ்சிடும். அதுவே நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்ய சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த வேலை கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம மைண்டை நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா தான் எவ்வளோ நேரம் கழித்து கூட நம்ம அந்த வேலையை நம்ம தான் செய்யணும் இல்லையா? 1 மணி நேரம் கழித்து ஆனாலும் அந்த வேலையை நம்ம தான் செய்யணும். 2 மணி நேரம் கழித்தாலும் அதை நம்ம தான் செய்யணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிடிச்சமான வேலையை முதல்ல செஞ்சுக்கணும். பிடிக்காத வேலையை கடைசியாக செய்கிற மாதிரி பார்த்துக்கணும். பிடிக்காத வேலைக்கு எந்த மாதிரியெல்லாம் நம்ம அந்த வேலையை கொண்டு போகிறது அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேலைகள் போகிறதே நமக்கு தெரியாது. நமக்கு செய்கிற வேலையை நமக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த வேலையை எப்படியும் பாதியிலே முடிச்சிடுவோம். அந்த மாதிரி முடிக்காமல் அந்த வேலையை ஒதுக்கி வச்சுட்டு ஏதாச்சும் ஈஸியாக இருக்கிற வேலையை அப்பத்துக்கு முடிச்சுக்கணும்.
இல்ல அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு அந்த வேலைய தான் செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பா அது 1 மணி நேரம், 2 மணி நேரம் இழுக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாம, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து வேலைகள் வந்து நம்ப அமைச்சுக்கணும். அதுவும் இல்லாம ஒரு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா, அப்போ வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படின்றத வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடணும். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒன் பை ஒன்னா நம்ம அந்த வேலைய பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ நமக்கு வந்து, அப்பா இந்த வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்ற வந்து மைண்ட் தாட் கண்டிப்பா வந்துரும். வந்துருச்சு அப்படின்னாவே, இந்த வேலைய முடிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்துரும். அப்போ நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஒன் பை ஒன் நம்ம வந்து வேலைகள் முடிச்சுட்டே வரலாம். இதே வந்து இப்போ இது செய்யணுமா அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த வேலை வந்து முடியவே முடியாது. பிடிக்காத வேலைய வந்து நம்ம செய்றோம் அப்படின்னா, அந்த வேலைக்காக நம்பள நாமே வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு பிடிக்காத வேலையும் பிடிச்ச மாதிரி நம்ம அமைச்சுக்கலாம். ஒரு வேலைய செய்றோம் அப்படின்னா, அந்த வேலை பிடிக்கல அப்படின்னா, அதுக்குண்டான காரணத்த முதல்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன் அந்த வேலை நமக்கு பிடிக்கல அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதும். அதுக்கப்புறம் வந்து அத ரியலைஸ் பண்ணி நம்ம வந்து கரெக்ட்டா நம்ம கொண்டு போயிடலாம். அப்புறம் நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ட்ரிபிள் எஸ் டிசைனர்ல ஆரி கிளாஸ், டெய்லரிங் கிளாஸ் வந்து நம்ப எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து செகண்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஆஃப்லைன், ஆன்லைன்ல வந்து கத்துக்கலாம். நியர்பை வெள்ளூர்ல இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து கத்துக்கலாம். அதுவே வந்து ஆன்லைன்ல கத்துக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, அபவுட் செக்ஷன்ல நம்பர் இருக்கு. கண்டிப்பா நம்பர் எடுத்து கால் பண்ணி நீங்க பேசலாம். பேசிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்கு வரலாம். அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்ல எதுவுமே வந்து நம்ப யோசிச்சு செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாம யோசிச்சு நம்ப வேலைகள் செஞ்சோம் அப்படின்னா, நம்மளுடைய வேலைகள் பளு வந்து நமக்கு தெரியாமலே இருக்கும். நம்ம பாட்டுக்கு நம்ப இந்த வேலை செய்யணுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அது நமக்கு பலுவா தான் தெரியும். அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காம, நம்ப வேலைய நம்ப தான் செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நானும் அப்படி தான் இருந்தேன். இப்போ என்னுடைய வேலைய நான் தானே பார்க்கணும். ஸோ நம்மளுடைய பிள்ளைங்கள், நம்மளுடைய ஹஸ்பண்ட், நம்மளுடைய வீடு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வேலை போறதே நமக்கு தெரியாது. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, என்னுடைய சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.